மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மே மாதம் 18ஆம் தேதி நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் நடைபெறும், பாசிட்டிவான விஷயங்கள் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது சாய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்களுக்கு இந்த 12 பாவங்களில் சொந்த பாவகம் எதுவும் இல்லை. இந்த இரு கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை முழுவதுமாக பெற்று, அதாவது எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசியவே தன் வீடாக்கி அந்த வீட்டிற்குண்டான பலாபலனைத்தான் அந்த ராகு கேதுக்கள் செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் இடமிருந்து வளமாக சுற்றினால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் எப்போவுமே வலமிருந்து இடமாகத்தான் சுற்றி வருவார்கள். அதனால் இந்த நிழல் கிரகங்கள் தரக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேதுக்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். கோச்சார ரீதியாக இந்த ராகு கேதுக்கள் எந்தெந்த பாவங்களில் பயிற்சியாகி அமர்கின்ற பொழுது அந்த பாவத்திற்கான பலன் என்னவாக கிடைக்கும், அப்போ ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கின்ற பொழுது இந்த பதிவில் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசிக்கு ஆல்ரெடி சனி பகவான் லாபஸ்தானத்திலும் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதற்கு அடுத்தாப்புல ராகு கேதுகளும் பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானும் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் ராகு பகவானும் அமர்வது இன்னும் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 1.5 ஆண்டு, அதாவது 18 மாதங்கள் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் கேது பகவான் 4லும் ராகு பகவான் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திலும் இருப்பார்கள். அப்போ இந்த 1.5 மாதத்துக்கு ராகு கேதுக்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டில் தான் அவங்கள வச்சிருக்கும், சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். சில நண்பர்கள் கேட்குறாங்க, கோச்சாரத்தில் பலன்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு 90%, 100% அப்படின்னு சொல்லலாம் பலன்கள் போடுறீங்க, ஆனால் சொந்த வாழ்க்கையில் இப்போ நாங்கள் படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் வராங்க. அந்த ரிஷபராசியில் நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு கேட்குறவங்களுக்கு தான் நான் ஒரு சின்ன பதிலை சொல்லிக்கிறேன். ரிஷபராசியில் கோடான கோடி நபர்கள் பிறக்கிறாங்க, நாம் மட்டும் கிடையாது, இந்த 4 பேர் மட்டும் கிடையாது. இந்த 4 பேருக்குத்தான் கட்டாயம் நடந்தே தீர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் திதிவாரம் நட்சத்திரம் கரண நாமயோகத்தின் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் யோகாதிபதிகளாக வர்றாங்க, எந்தெந்த கிரகங்கள் திதி சூன்யாதிபதிகளாக வராங்க, எந்த கிரகம் கரணநாதனாக வருகிறார், நட்சத்திர பலம் என்ன, லக்ன பலம் என்ன, நமக்கு யோகாதிபதி யாரு, அவயோகி யாரு, திதி சூன்யாதிபதிகள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வாங்க. கோச்சார பலன் அப்படிங்கிறது நாம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு நம்ம இது இப்படி தான் இருக்கும், ஒரு பொதுவான பலனாகத்தான் நம்ம அதை கணிச்சு கொடுக்குறோம். இந்த பொதுவான பலனே என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை, எல்லாமே ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறதுல எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. பிறப்பின் கர்மா ரகசியம் நமக்கு என்ன சொல்கின்றது, இந்த நவ கிரகங்களும் கோச்சாரத்தில் நல்ல பலனை கொடுக்க வருகின்ற பொழுது சுய ஜாதகத்தில் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது? அப்போ சுய ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்குமே இந்த கோச்சார பலன்கள் கண்டிப்பாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கங்க நண்பர்களே. ஒரு விஷயத்தை முழுசாக உள்வாங்கி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். முதல்ல சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோங்க கவுத்தோன்னு பேசுகிறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆழ்கடல், புரியுதுங்களா? பல விஷயங்கள் இருக்கும், லட்சோப விஷயங்கள் இருக்குது. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை பற்றி கோச்சார ரீதியாக நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். இந்த கோச்சார பலனையே வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது என்ன தசை தசாபுத்தி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மெயினாக பாருங்க.
சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணுங்க. சில பேர் கேட்கலாம், சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு நீ ஏன் கோச்சார பலன் போடுற? அதாவது ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஸ்கெட்ச் போடாமையா வீடு கட்டிருவோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிளான் பண்ணாம எதையுமே செய்ய முடியுமா? இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணாமலேவும் கல்லு, மண்ணு அடிச்சு வானத்த தோண்டி போட்டு நிரப்பி வீடா கட்டிற முடியுமா? பில்டிங் ஆயிருமா? ஆக அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நம்ம குடுக்குறோம். உண்மையாகவே ஒரு ஜாதக ரீதியாக ஒரு பலன்கள் நமக்கு எளிமையா கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அதை வாங்கி கிரகிச்சு நம்ம சுய ஜாதகத்தையும் பார்த்து, நமக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கிறனால தவறு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. அதனால காணொளியில பொதுவான பலனை வச்சு சொல்றவங்களையும் தவறாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது மனச்சாட்சிக்கே விரோதமான ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஐயா. பொதுவான பலன்கள் இந்த ரிஷபராசிக்கு ராகு கேதுக்கள் இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆணித்தரமா சொல்லப் போறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஏன் இது நடக்கல அப்படிங்கிறத உங்க சுய ஜாதகத்தை ஒரு தெளிவான ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுக்கான விஷயங்களை தெளிவா கேட்டு வாங்கிக்கங்க. மாற்றி அமைச்சுக்கங்க. பரிகார வழிமுறைகள் சொல்லுவாங்க. தெளிவா ஆய்வு பண்ணி பரிகார வழிமுறைகள் கரெக்டா பண்ணி நாம செய்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். விஷயத்துக்கு வருவோம். தற்போது வரை ராகு பகவான் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ மே 18ல கேது பகவான் 4ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கும் வருவார். ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 10ஆம் இடத்துல ராகு பகவான் வருவது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பன்மடங்காக யோசிச்சு அதை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய விஷயம். அது தொழில் சாலத்தில் வந்தா அந்த தொழிலை என்ன மாதிரியெல்லாம் இவர் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பாருன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் விரிவுபடுத்தி அந்த பிஸ்னஸை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பன்மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் செயல்படுவார். அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன ஐயா? அப்போ நம்மளுடைய தொழில் வேலை அப்படிங்கிறத அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பில், புரியுதுங்களா? ஒரு அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நமக்கு இந்த ராகு பகவான் செயல்படுவார் ஐயா. இந்த ராகு பகவானுக்கு முன்னும் பின்னும் 3ஆம் பார்வை அப்படிங்கிறது பார்ப்பார். அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தில் இருந்துகிட்டு முன்னும் பின்னும் 3ஆம் பார்வையாக அவர் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடங்களுக்கும் பலன்களை வாரி வழங்குவார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தொழில் அப்படிங்கிற விஷயத்த என்ன மாதிரியெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வைராக்கியம், தன்னம்பிக்கை, தைரியத்தெல்லாம் கொடுத்து துணிச்சலை இறங்கி செயல்படக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் செயல்படுவார். இப்போ யார் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். சொந்தமாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பிஸ்னஸில் நமக்கு ஏன் தடை தாமதங்கள், சரிவுகள் ஏற்பட்டுச்சு, நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ராகு பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறது தான். அப்போ ஏதாவது ஒரு தொழில் வேலையை செஞ்சு ஒருவர் பிழைத்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு பாம்பேனும் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அவருக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் இது ராகு பகவான் உணர்த்தக்கூடிய அமைப்பு. அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது? எந்த விதத்திலையும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் உண்டு. இப்போ ராகு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களை, வேற்று மொழி, வேற்று மதத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகு பகவான் தான். இன்னைக்கும் இருக்கின்ற இன்டர்நெட் துறையை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த ராகு பகவான் தான். இன்னைக்கும் இந்த இன்டர்நெட் உலகத்தை பன்மடங்கு அபிவிருத்தி செய்யக்கூடியவர், செய்து கொண்டிருப்பவர் ராகு பகவான் தான். அவர் 10ல் இருக்கின்ற பொழுது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட், தொழில்நுட்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அந்த பிஸ்னஸை பன்மடங்கு உயர்வடைய செய்வார், அபிவிருத்தி பண்ணி கொடுப்பார். அப்போ இந்த ரிஷபராசி நண்பர்கள் அந்த துறையில் இருக்கின்றவர்களோ அந்த பிஸ்னஸை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கவலைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். தைரியமாக செய்யலாம். உங்களுக்கு லாபம் நிச்சயமாக உண்டு. அந்த தொழில் அபிவிருத்தி ஆகும், பன்மடங்கு வளர்ச்சியாகும். போட்ட முதல்ல 2 மடங்கு நம்ம லாபத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு யோசிக்க வைப்பார் ராகு பகவான். அப்போ 10ல் ராகு இருக்கிற ரொம்ப சிறப்பு தானே ஐயா. தொழில்துறையில் அதிரடியான மாற்றங்கள், முன்னேற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா?
ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்தோடு நம்ம வாழ்கிறதுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த தொழிலில் கடுமையான உழைப்பையும் கொடுப்பார், கடுமையான முயற்சி பண்ண வைப்பார். அந்த கடுமையான முயற்சி தான் அவருக்கு வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிறது. அதனால் 10ல் ராகு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல வயதானவர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ராகு பகவான் எப்போதுமே வயசில் மூத்தவங்களை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ ரிஷப ராசியில் இருக்கிற வயதானவர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது கவனமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான். ஒரு இடம் பெயர்வு அப்படிங்கிறது கவனமாக இடம் பெயரணும் அப்படிங்கிறதான். ஒரு கை எடறி கால் எடறி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்தை பார்க்கின்றது. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் கவனத்துடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான். விரயங்களை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது. அப்போ பணம் நிறைய வருதுன்றதுக்காக கண்டதுல எல்லாம் முதலீடு பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது விரயமாக கூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கின்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வயதானவர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தேவையில்லாமல் ஏன் வெளியில் போகணும், தேவையில்லாமல் ஒரு பஸ் ஏறி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தடுமாற்றமாகி கீழே விழுந்தால் அது நமக்கு என்ன நடக்கும்? அடுத்து நம்ம ஒரு 10 நாளைக்கு படுக்க வேண்டிய கட்டாயமாயிரும், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயமாயிரும். நம்மளால் மற்றவங்களுக்கு அவஸ்தை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லாமல் அது அசையாத சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த துறைகளில் இருப்பவர்கள் எல்லோருமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த 8ஆம் இடத்துல அவருடைய 3ஆம் பார்வை விழுகின்ற பொழுது கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரியான செயல்களை செய்வதோ, நமக்கு யாராவது கௌரவ குறைச்சலான ஒரு செயல்பாடுகளை கொடுத்துறாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. நம்ம நல்லா இல்லாத வரைக்கும் ஆப்போசிட்டில் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம் கெட்டால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டுட்டு இருப்பாங்க நம்மளை கெடுக்கிறதுக்கு. அப்போது அவருடைய பார்வை 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது இந்த 8ஆம் இடம் நமக்கான அந்தஸ்து, கௌரவம், புகழை சொல்லக்கூடிய இடம். நம்ம எந்த பதவியில் இருக்கிறோமோ அந்த பதவியை தக்க வைக்கிறதற்காக கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே உண்டு. சொத்து பத்துக்கள் வாங்குகின்ற பொழுது அசையாத சொத்துக்கள் வாங்குறது வில்லங்கங்கள் இல்லாமல் பார்த்து வாங்கி நம்ம சரியாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான். ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம உடல் முழு பரிசோதனை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. கேது பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தாய்ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை என்றாலும் சிறப்புகளும் உண்டு. என்னன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மார்பு சம்பந்தப்பட்ட நெஞ்சு பகுதியை சொல்லக்கூடிய அமைப்பு. தோள்பட்டைக்கு கீழே அடி வயிற்றுக்கு மேலே, வயிறுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதயம் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே இதுதான். இந்த லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் எப்போதுமே கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? இந்த நாளில் கேது இருந்தால் எப்போவுமே ரிப்பேர் பண்ணி விட்டுருவார் அப்படிங்கிறது தான். அப்போ ரிப்பேரிங், ரீஒர்க் பண்ணுறது, அந்த வீட்டை புதுப்பிக்கிறது, வாகனங்களை புதுப்பிக்கிறது, செலவுகள் அடிக்கடி வருவது, உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்துல சுபகரங்கள் இருந்தால் நல்ல விஷயம்தான். ஆனால் கேது மிகப்பெரிய குழப்பவாதி, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ ஒன்றை செய்து இன்னொன்றை செஞ்சு அதன் மூலயமா நஷ்டப்படுறது அப்படிங்கிறது. அப்போ லாபத்தை எட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எப்படிங்க ஐயா? பார்த்து கவனத்துடன் செய்தால் நல்ல விஷயம்தான். அப்போது ஒரு சொத்துக்களை விற்பதோ வாங்குவதோ, இதை விற்று அதில் போடுறேன், அதை விற்று இதில் போடுறேன், இதை விற்று அதை வாங்கினேன், அதை விற்று இதை வாங்கினேன், அந்த இடத்த விற்று இந்த இடத்த வாங்கினேன், இப்படியாக பல விஷயங்களை யோசிப்போம் இல்லையா? அதை தான் இந்த வண்டியை மாற்றினேன், இந்த வண்டியை மாற்றிட்டு இன்னொரு வண்டி வேறு வண்டி வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி எனக்கு செலவு வருது அப்படிங்கிறதும் இந்த நாளில் கேது இருந்தால் கண்டிப்பாக வரும். தாயார் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் அது பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துரும். பாசிட்டிவ்னா என்னது? நிறைய செலவுகளை கொடுத்துடக்கூடிய அமைப்பு.
அதுதான் ஒரு பாசிட்டிவ்ன்றது. நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நடந்துரும் அப்படிங்கிறது தான். அவர் பார்க்கக்கூடிய முன்னும் பின்னும் 3ஆம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேது பகவான் ஒரு 3ஆம் பார்வை அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா குழப்பங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறணும். பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நபர்களோட சவகாசம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை 2ஆம் இடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு 3ஆம் பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 6ஆம் இடம். அதாவது இந்த இடம் கடினமான உழைப்பு. எவ்வளோ உழைச்சி காசு பணம் சம்பாதிக்கிறோம், எடுக்கிறோம். அதை வந்து தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு கடனுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது தான். கடன் வாங்கி எதையும் செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எதிரிகள் எடுத்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. நோய் நொடி உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மீண்டும் பகையை வளர்த்துக்கிறக்கூடாது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம கையஸ்ட்டாக வரப்போகிறோம். இதனால் நமக்கு ஆப்போசிட்டில் பிரச்சனைகள் வரும். நம்மளை வந்து வீழ்த்த பார்ப்பாங்க. அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வீழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா, யார்கிட்டையும் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான். தேவையில்லாத செயல்பாடுகள், மாற்று எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படியான விஷயங்களெல்லாம் இந்த ராகுகேதுக்கள் செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி வந்து குருவானுடைய சுபத்துவம் இருக்கின்றது, பார்வை இருக்கின்றது, சிறப்பான பலன்கள் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது தான். அதேமாதிரி சனி பகவான் நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது 10ல் ராகு 4ல் கேது இருந்தால் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரங்களில் இருந்து பயணிக்கின்ற பொழுதோ, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் அந்த ராகு கேதுக்கள் இருந்து பயணிக்கின்ற பொழுது, கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சுபத்துவத்தை தான் செய்வார்கள். நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்று இந்த தசாபுத்தி நடப்பதோ கோச்சாரத்தில் வருவது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரங்கள் அப்படிங்கிறது, நம்மளாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி போனால் ரொம்ப சிறப்பான பலன் கிட்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ வாரத்தில் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அனுதினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இவன் ஒரு புது வீட்டை கட்டி குடி போனாலும் சரி, புது வீட்டை ரிப்பேர் பண்ணி போனாலும் சரி, ஒரு வாடகை வீட்டுக்கே போனாலும் சரி, ஒரு கணபதி ஹோமம் செஞ்சு உள்ளே போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில். நமக்கான வண்டி, வாகனம், சொத்து பத்து, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கணும், இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு அன்னதானம் அப்படிங்கிற இந்த காலத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாம் நன்மைக்கே என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.